மீனாவை பாத்தீங்களாமா? முடியல சரோஜா, டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாம். அதுக்குள்ளயா? எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு. பாரு, மருத்துவம் எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு பாரு. ஆமாண்டா மாதவா, எங்க காலத்துல எல்லாம் நார்மல் பிரசவம்னா 7 நாள், அதுவே ஆபரேஷன் அது இதுன்னா 18 நாள். இப்ப என்னடானா குறை பிரசவத்துக்கே 4 நாள்ல வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. எப்படியோ நல்லபடியா மீனா தேறிட்டால, அது போதுமா? பட் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாதவன். மோதிட்டு கண்டுக்காம போறது பொதுவா பணக்கார திமிருன்னு சொல்லுவாங்க. சத்தியமா நான் அப்படியெல்லாம் இல்ல தெரியுமா? என்னவோ தெரியல, ஒரு செகண்ட் அந்த கும்பலை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சும்மா அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. என்ன இப்ப நம்ம மீனா தானே, விடு. அதெல்லாம் அவ தப்பா நினைச்சுக்க மாட்டா. அவ என்ன நினைச்சுக்கிறாங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. எனக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. பொய் சொன்னா பிடிக்காது, ஏமாத்துறது சுத்தமா பிடிக்காது, திருட்டுத்தனம் பிடிக்காது, சோம்பேறித்தனம் பிடிக்கவே பிடிக்காது, வேலையில குறை வச்சா எனக்கு அதுவும் பிடிக்காது. அபோ ஆல், தப்பு பண்றதே எனக்கு பிடிக்காது மாதவன். செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் திருத்துக்காம மன்னிப்பு கேட்காம இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன அங்கிள், நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாம்மா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஏமா, தப்புன்னு தெரிஞ்சாமா எல்லாத்தையும் பண்றோம்? தெரியாம பண்றதுதான் தப்பு. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த தப்பு பண்ணாம இருக்கிறதா நம்ம கையில இருக்கே தவிர, அதுக்காக தப்பு பண்ணாம யாராலையும் இருக்க முடியுமா? எனிவே, எனக்கு இன்னைக்கு செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆண்டி. கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம், இல்லனா மீனாவை பார்த்துட்டு வந்திருக்கலாம். போதும் விடுறியா? அடுத்த வாட்டி வழியில எங்கேயாவது பார்த்தா சாரி கேட்டுரு. அதை விட்டு சும்மா புலம்பிட்டு இருக்காத, வா. உமா, இப்பவும் கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்கான்னு நிரூபிச்சிட்டாம்மா. ஆமாங்க. என்னடா இவ இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறாளேன்னு நினைச்சேன். இவ்வளவு கூட்டிட்டு போய் அங்க என்னென்ன பிரச்சனை வருமோன்னு ரொம்ப பயந்துட்டேங்க நானு. போற வழியில ஒரு SMS அனுப்ப கூட வழி இல்லாம போச்சு பாத்தியா? ஐயோ, அந்த நிமிஷம் நான் பயந்து போயிட்டேன். இல்லங்க, எனக்கு என்னவோ ரொம்ப உறுதியா ஒண்ணு தோணுது. இப்ப நடக்கிறது எல்லாமே நினைச்சு பார்த்தா ஏதோ ஒரு நல்லது நடக்க போறதுக்கு ஆரம்பமா இருக்குமோன்னு தோணுதுங்க. பேரம் பிறந்திருக்கானே உமா, அதை விடவா ஒரு நல்லது நடந்துரும்? உண்மைதாங்க. ஆனா பேர குழந்தை நம்ம வீட்டுக்கு வராங்கிறத விட நம்ம மீனா எப்ப நம்ம வீட்டுக்கு திரும்ப வருவாங்கிறதா பெருசா இருக்கு. அவ இல்லாம நமக்கு ஏதுங்க இந்த தாத்தா பாட்டி அந்தஸ்தெல்லாம்? உண்மைதாம்மா, மீனா இல்லாம எதுவுமே இல்ல. அவ இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு மட்டும் கொடுக்கல, உனக்கு எனக்கும் ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்கா, அந்தஸ்து கொடுத்திருக்கா. எல்லாத்துக்கும் மேல இந்த சந்தோஷம் இருக்கே, என்ன இப்போதைக்கு திருட்டு சந்தோஷமா கூட இருக்கலாம். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆமாங்க, நான் மறக்க மாட்டேன் உமா. என்னடா அப்படி பாக்குற? நம்ம கிட்ட தான்டா, வாடா உள்ள, எல்லாம் நம்ம ஆளுங்க தான்டா. ஏன்பா மனோகரே, நம்பவே முடியல, அண்ணன் தம்பி 2 பேரும் ஒண்ணா சேர்ந்தாங்க பாரு. ஆமாம்பா. இதே பழனியப்ப குடிகார பயிலாகி உருப்படாம போயிருந்தாரு. இந்த பஜார்ல எவ்வளவோ கூத்தடிச்சிருந்தா நம்ம பாத்துட்டு தானே இருந்தோம். காலம் மாறினா மனுஷன் மாறுவான்ப்பா. என்னைக்கு அந்த தம்பியோட சேர்ந்தாரோ அன்னைக்கே நல்ல காலம் பிறந்துருச்சு. ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நம்ம கடைக்கு வந்து எத்தனை காலம் ஆச்சு, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. வா உள்ள வா. வா உள்ள வா. வா உள்ள வா. வாடா உள்ள. வாடா, வா வா வா, ஏன் தயங்குற, வா.
பேர குழந்தைக்கு ஆசையா ஒண்ணுமே பண்ண முடியல, கையில ஒண்ணுமே இல்லைன்னு வருத்தப்பட்டு இல்லையா? ஆமாண்ணே. இனிமே உன் கையில நிறைய இருக்க போதுரா. இந்த கடையே உன்னோடதான். வா கல்லால உட்காரு வா. என்னண்ணே நீங்க என்ன சொல்றீங்க? அட உட்கார்றா. என்னண்ணே நீங்க? எனக்கு இதுக்கெல்லாம் அறிகுறியே கிடையாதுண்ணே. உட்கார்றானா அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு உட்கார்றா. வேணாண்ணே.